ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேரு தன்வஷ்யா. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோப்பழம் பொரிக்கிறதுக்கு போகலாம். இது ரொம்ப நல்லது. முதல் தலைவலை பூரா ரெட் கலரில் இருக்கும், மேலே பூரா க்ரீன் கலரில் இருக்கும், மேலே கொஞ்சமாக தான் க்ரீன் கலர் இருக்கும். இப்போ எங்கள் அமைச்சு எப்போ பார்த்தாலும் குச்சி அங்கேயும் வச்சுது, எங்கன்னே எனக்கு தெரியாது. அடடா, இங்கே இருக்கா? ரெண்டு குச்சி இருக்குதுங்க. இங்க இந்த பக்கம் ரெண்டு குச்சி இருக்குது. இந்த குச்சியே போதும். வாங்க போலாம். கோப்பழம் பொரிக்கிறது. தலைவல பூரா ரெட் கலர்ல இருக்குங்க. மேல் தலைவல தான் கிரீன் கலர் இருக்கும். கீழே வந்து நிறைய எனக்கு ரெட் கலர்ல இருக்கு. சாப்பிட்டே போயிடும். என்னன்றதுன்னு தெரியாது. அம்ஜூர்ல தான் நிறைய குருவி இருக்குது. இங்க இது வந்து பண்ணாவரம். இங்கதான் நிறைய குருவி இருக்கு. அங்க பாருங்க, எத்தான நெஸ்ட் கூடு கட்டி வச்சிருது குருவி. அதெல்லாம் பாக்குறதுக்கு பல மாட்டி இருக்குங்க. அம்ஜி தொன்பட்டி. வா, அது வேணாம், அது நல்ல. இதுல எது உரிக்குன்னே தெரியாதுங்க. பந்தலாட்டு கட்டி வச்சிருச்சுங்க குருவி. ஒண்ணுமே தெரியலைங்க கணக்கு. எல்லாமே சின்ன ஓட்டுருச்சுங்க குருவி. எதை பொறிக்கிறனா கூட தெரியவே மாட்டேங்குதுங்க. ஹாய் அப்பா, அங்க பாருங்க, அங்க ஒரு கோப்பழம் கிடைச்சிருச்சு. அதான் அங்க ஒரு கோப்பழம் கிடைச்சிருச்சு. அதை பொறிக்கலாம் வாங்க. ஹை, நம்மளுக்கு ஜாலியா இருக்கு. கோப்பழம் கிடைச்சிருச்சு. வாவ் அப்பா, இது எட்டி கொடுக்குறீங்களா? நானே வீடியோ எடுக்கிறேன். எட்டி கொடுக்குறீங்களா? நாங்கள் இதுங்க அப்பா. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோவப்பழம். வாவ், என்ன தண்ணியாக உழுகுது. மழை வந்தங்காட்டி தண்ணியாக உழுந்துட்டு இருக்கு. நல்லாவே இல்லை மழையே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பின்னாடி எல்லாம் கண்ணு கொடுக்குதே துளியா. ஏம்மா, அட எங்கள் அப்பா, அப்பா சீக்கிரம் படிச்சிருங்க, நான் சாப்பிட்ணும். ருசியாக இருக்குங்க கோப்பழம். உடம்புக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோப்பழம். இப்போ வந்து எங்கள் அப்பா பொறிக்க சொல்லியிருக்கிறேன். பொறிச்சு கொடுக்குறாரு. அப்போ எல்லா காயும் விழுந்துருச்சா? எங்கள் அப்பா எத்தனை காய் இங்கே பாருங்க, எத்தனை காய் விழுந்துருக்குதுன்னு. வா, சூப்பராக இருக்குது கோப்பழம். டேஸ்டி எம்மியாக கூட இருக்கும், டேஸ்டியாக கூட கோப்பழம் சொல்கிறோம். நேற்று தான் நாங்கள் வந்து பொறிச்சு தின்னோமா, ருசியாக எம்மியாக இருந்துச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோப்பழம். இதுதான் கோப்பழம், நல்லாயிருக்கும். சொத்தப்பழத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அது முதல்ல சொல்லிட்டேன். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். நாம் இப்போ ஒரு துளி கடிச்சு பார்ப்போம். எம்மியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி கோப்பழத்தை நான் பார்த்ததே இல்லை. எம்மியாக இருக்குதுங்க கோப்பழம். ஆனால் எங்கள் வீட்டில் கோப்பழம் செடி வந்து இல்லை. அம்சூரில் தான் கோப்பழம் செடி. அது தானாக முளைச்சி வந்துருக்குதுங்க கோப்பழ செடி தானா. இங்கே வந்து நிறைய எம்மி. இங்கே வந்து நிறையா மூலிகை செடி இருக்குங்க. அதோட சூப்பர், டேஸ்டியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கு. உள்ள பார்த்தா கொஞ்சம் புளிப்பா இருக்கு. இதுக்குள்ள பாருங்க எப்படி இருக்கு. ரெட் கலர்ல விதையா இருக்கு. ரெட் கலர்ல உள்ள இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம சாப்பிடணும். அதோட இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஓட்டை இருக்கிறது, ஏதாச்சும் ஓட்டை இருக்கிற பழத்தை பார்த்தீங்கன்னா அது பொறிக்காதீங்க. நான் அதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, நான் ஓட்டைதால பழத்தை தான் அப்பா கிட்ட போய் வைக்க சொன்னேன்.
அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓட்டை எந்த பழம் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து கெடுதலாக தான் இருக்கும். ஓட்டை இருக்கிற பழம் வந்து நிறைய பூச்சிகள் வந்து மொண்டு விட்டுட்டு போயிடும். அது அந்த புழுவாய் அப்படியே போய் எல்லாத்துலேயும் உள்ளே போய் இருந்து தங்கிக்கும். அப்புறம் நம்ம அதை பொறிச்சு சாப்பிட்டோம்னா நோய் வந்துடும். அது இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். உடம்புக்கு கெடுதலும் இல்லை, நல்லது தான். இப்போ நம்ம க்ரீன் கலர் இருந்துச்சு இல்லைங்க, அதை நம்ம தூக்கி வீசியாச்சு. இப்போ பாருங்க சொத்தி உள்ள பழம் எப்படி இருக்குதுன்னு. அப்போ சொத்தி உள்ள பழம் நிறைய இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அப்பா எங்கள் அப்பா ஆடங்க. இது இல்லைப்பா, இது பச்சை கலர்ல இருக்குல்ல, இது வேண்டாம். இங்க பாருங்க சொல்றேன். ஒன்று 2 பழம் இங்க இருக்குதுங்க. அது அங்கொன்று நானே தானா மேலே ஏறி நானே பிடிக்கலான்னு இருக்கிறேன். அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.